வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு. சில அஸ்ட்ராலஜர்ஸ் சொன்னால் நடக்கிறதில்ல. ஏன் நடக்கிறதில்ல அப்படின்னா, பழைய பல்லவியே பாடிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஹாரோஸ்கோப் என்ன நடக்கும் அப்படிங்கிறத, முன்தா அப்படிங்கிறதுக்கு தாஜிகம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு பேர் முன்தான்னு சொல்லுவாங்க. அந்த முன்தா இருக்கிற ராசியில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முன்தா உடன் சூரியன் இருக்குமானால் ஜாதகர் அரசியல் காரியங்களில் வெற்றி, பெரிய மனிதர்களின் சிநேகம், பெரிய பதவிகளை வதிக்கும் வாய்ப்பு மற்றும் தனது சக்திக்கு மீறி அதிக செலவு செய்யும் சந்தர்ப்பம் இவை உண்டாகும். சரிங்க. சந்திரன் முன்தாவோட இருந்ததுன்னா என்ன நடக்கும்? தெய்வ தரிசனம் கிடைக்கும், பெரிய மத அதிபர்களிடம் நெருங்கிய தொடர்பு ஏற்படும், உடல்நலம் பாதிக்கப்படாது, நினைத்த காரியங்களில் வெகு சுலபமாக முடிக்கலாம். முன்தாவுடன் செவ்வாய் அல்லது சனி இருக்குமானால் வியாதி, கடன், கஷ்டங்கள், ஆபத்து இவை உண்டாகும். அறுவை சிகிச்சையோ வேறு சிகிச்சையோ தேவைப்படும். சிலருக்கு உஷ்ண வியாதிகள் உண்டாகலாம். 100க்கு 100 உண்மைங்க. நான் நிறைய பார்த்துட்டேன், என்னுடைய லைஃப்லையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே. புதன் அல்லது சுக்கிரன் முன்தாவுடன் இருக்குமானால் அப்படிப்பட்ட ஜாதகர்களின் பெயரை பெரிய மனிதர்களுடன் இணைப்பார்களாம். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடக்கும். மனதில் உள்ள சந்தேகங்களும் கவலைகளும் நீங்கும். நல்ல காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வார்கள். குரு முன்தாவிலோ முன்தா அதிபனோடோ இருந்தால் முன்தாவில் இருக்கலாம், இல்லைன்னா முன்தா எந்த ராசியில் இருக்கோ அந்த லாடு கூட சேர்ந்து இருக்கலாம். மக்கட்பேரும் பணவரவும் அரசியலில் வெற்றியும் பொதுஜன ஒத்துழைப்பும் ஏற்படும். முன்தா அதிபனையோ முன்தா இருக்கும் வீட்டையோ அல்லது முன்தாவின் புள்ளியையோ குரு பார்க்குமானால் அல்லது குரு அவற்றுடன் தொடர்பில் இருக்குமானால் அந்த வருடம் முழுவதும் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ராகு கேதுகளுக்கு விசேஷ பலன்கள் நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ராகு கேதுவின் பார்வையை முன்புற பார்வை என்றும் பின்புற பார்வை என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது எல்லா கோள்களும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் வருமானால் வளமிருந்து இடமாக அதை முன்புற பார்வை என்றும், இடமிருந்து வளமாக வருமானால் அதை பின்புற பார்வை என்றும் விளக்கி இருக்கிறார்கள். சில புத்தகங்களில் ராகு 0 முதல் 180 பாகை வரை இருந்தால் அதை முன்புற பார்வை என்றும், 180 to 360 பாகை வரை இருந்தால் பின்புற பார்வை என்றும் கணக்கிடப்படுகிறது. முன்தா அதிபன் முன்தா ஒன்றுக்கொன்று 4, 7, 8, 12 இருப்பது மேற்கொண்ட சுப பலனை குறைக்கக்கூடியதாக அமையும். முன்தா விழும் வீட்டில் இருக்கும் கோள் அந்த ஜாதகருக்கு அந்த வருடத்தில் சத்துரு கோளாக இருக்குமானால் முன்தாவினால் ஏற்படும் சுப அல்லது விசேஷ பலனை அதை குறைத்துவிடும். முன்தாவும் முன்தா அதிபனும் வருட லக்னத்தின் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்தந்த வருடத்தில் முதல் 4 மாதங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வேறு இடங்களில் இருக்குமானால் அந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் நன்மை பயக்கும். முன்தா அதிபனும் வருடேஸ்வரனும் ஒரே கோளாக இருந்தாலும் இருவரும் நெருங்கிய நட்பு உள்ளவர்களாக இருந்தால் அந்த வருடத்தில் எல்லாவித நன்மைகளும் ஏற்படும். முன்தா அதிபனும் திரை ராசிக அதிபனும் ஒரே கோளாக இருந்தாலும் நட்பு கோளாக இருந்தாலும் விசேஷ நன்மைகள் ஏற்படும். இப்படி முன்தாவின் பலன்களை முழுமையாக ஆராய்ந்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் குறிப்பிட்ட வருடத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதுக்கு பேர் தாஜிகம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க. எம்ஏல தாஜிகம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி கம்பைண்டாக நம்ம வர்க்க சக்கரங்களையும் பக்கத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் கம்பைண்டாக சொன்னால் நிச்சயமாகவே ஜோதிடர் சொல்வது 100க்கு 100 சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.